பிரைஸ் லார்ட். ஆண்டவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு. இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் நம்ம எல்லாரையும் காப்பாராக. நாம் நெருங்கிய சமயத்தில் வந்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் கண்ணார பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், அதன்படி நடக்க எதுக்கு உங்களால் முடியல? சாத்தான் உங்களை கட்டி வைத்து இருக்கிறான். இப்போ உள்ள சாத்தான்லாம் என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? பெரிய பெரிய ஆட்களை பிடிக்கிறான், பெரிய பெரிய ஊழியக்காரனையே ஆட்டி படைக்கிறான் சாத்தான். எதற்கென்றால் அந்த ஊழியக்காரன் தவறான வழியில் போகக்கூடியவன், பொய் பேசிருக்கிறவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், பண ஆசை பிசாசு கொண்டு வந்து அவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு அவன் அந்த ஆசைனால் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு தவறான வழிகளில் செல்லுகிறான். அது சரியாக தவறான போதனைகளை போதிக்கிறான் சபை மக்களிடம். அவர்கள் பாவம் என்ன செய்வார்கள்? அந்நிய ஜாதிக்காரர்கள். நம்ம கிறிஸ்தவர்கள் கூட கொஞ்சம் கம்மி தான். மற்ற 70% 70% அந்நிய ஜாதிக்காரங்க. அவங்கக்கிட்ட ஏமாத்துறதுக்கு நல்ல வழி உண்டு. அவங்க என்ன, ஊழியக்காரனை ஒரு பாஸ்டரை வந்து கடவுளாக மதிக்கிறாங்க, கடவுளாக மதிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பாஸ்டர் கடவுள், அவர் தான் கடவுள். காலில் விழுந்து கும்பிடுதாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க அவங்க. நீ ஊழியக்காரன் தானே, நீ வசனத்தின்படி நீ நடக்கிறாயா? வசனத்தில் என்ன சொல்லுது சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊழியக்காரன்னா அவன் தன்னைத்தான் பெரிய கடவுள்னு நினைக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் அவன் காலில் விழுந்து ஐயா ஐயா சோத்திரம் சோத்திரம் சொன்னால் போதும், இவருக்கு ஒரு கீழேருந்து மேலே வரைக்கும் கூலாயிடுவான் மனுஷன். அப்புறம் அவன் கண்டிப்பாக யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, நலிவடைந்து இருக்கிறார்களோ, யார் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடம் நல்ல அருமையான வார்த்தைகளை சொல்லி பணம் பிடுங்குற வேலை தான் அவனுக்கு, வேறு யாரும் கிடையாது. எல்லா ஊழியக்காரனும் கிடையாது. ஒரு சில ஊழியக்காரன் இந்த பம்பை பட்டணத்தில் எனக்கு தெரிஞ்சது, தமிழ்நாட்டில் இருக்கட்டும், வெளி தேசத்தில் இருக்கட்டும், எனக்கு தெரிந்த நான் ஊழியம் செய்கிறதுலேருந்து இன்னை வரைக்கும் 4 ஊழியக்காரன் தான். அது ஒரே சபையில் 35 வருஷமாக அந்த ஒரு சபையை 2 பேர் 3 பேரும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எங்கேயாவது உண்டா பார்த்துங்களேன் நீங்கள்? சபைன்னா ஒவ்வொரு இடத்துல சேஞ்ச் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இங்கேருந்து அங்கேருந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. 2 பேரும் 35 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கணும்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த சர்ச்சுக்கு வர மெம்பர்ஸு பூரா புது எல்லாம் குழந்தைகள்னு வச்சுக்கிடுங்களேன். பவுல் சொல்லிட்டாரு, முதல்ல நீ குழந்தையாக இருந்த, பால் குடித்த, இன்றைக்கி வளர்ந்து பெரிய ஆளாகிட்ட, இன்றைக்கும் நீ பால் குடிக்கிற. அந்த இவங்க போதனைகளை எப்படி போதிக்கிறாங்க தெரியுமா? தயவு செய்து நான் ஒரு ஊழியக்காரனை ஐ ப்ராமிஸ், ஆண்டவர் நாமத்தை கொண்டு சத்தியம் சொல்லுகிறேன், ஊழியக்காரன் எனக்கு விரோதம் கிடையாது. ஒரு சில இந்த 4 ஊழியக்காரங்களை பற்றி தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ வெடியில் நான் சொல்லியிருக்கேன். யாராவது நல்ல பணக்காரன் கிடைச்சா போதும், விட மாட்டாங்க. அவங்க விட்டாலும் இவன் விட மாட்டான். ஊழியக்காரன் கூப்பிடாட்டாலும் முன்னே போயிடுவான். வந்தால் எப்படி சொல்லணும் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்து, பணக்காரன் வீட்டுக்கு வந்து, பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது, போயிட்டு வந்தேன். வர்ற வழியில் உங்கள் ஞாபகம் வந்தது. பாருங்கள் இன்ட்ரி எப்படின்னு. யாராவது கூப்பிட்டா தானே ஜெபம் பண்ணதுக்கு போவாங்க. இவர் முதல்லையே சொல்கிறார், நான் அங்கே ஒரு ஊருக்கு போனேன் பக்கத்தில், அங்கேருந்து உங்கள் ஞாபகம் வந்துட்டு இங்கே வந்தேன். ஞாபகம் வந்தால் 3-4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் நீ வருவியா? நீங்கள் யோசித்து பார்க்கணும். எனக்கு தெரியும், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருத்தனை பார்க்கணும், சும்மா கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஒருத்தன் வீட்டில் 4-5 கிலோமீட்டர் தூரம் நீ போவியா கூப்பிடாம? நீ எதுக்கு போகிற? அதுக்கு அர்த்தம் தெரியுமில்ல உங்களுக்கு? வயிற்றுக்காகவும், குடும்பத்துக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் உலக பிரகாரமாக வாழணும் அவனுக்கு.
நல்ல நல்ல ஒரு குடும்பம் கிடைச்சது அவனுக்கு. அவன் பாருங்கள், அவனுக்கு என்ன சொல்ல, குடும்பம் கிடச்சது. குடும்பத்தை வச்சு மேலே தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு சொல்லுவானுங்க, நீ அப்படி, நீ ஆராதிக்கணும், நீ ஜெபம் பண்ணணும், நீ அப்படி ஆகணும், நீ பாஸ்டாக பண்ணணும், ஒன்று அசிஸ்டண்ட் பாஸ்டர் ஆக்குதேன். இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வச்சுருந்தானுங்க. அப்படியே அவங்கள உயர்த்திக்கிட்டு ஊழியக்காரன் யாரை உயர்த்தணும் ஐயா? ஆண்டவர் நாமத்தை கொண்டு உறுதியாக சத்தியமாக சொல்கிறேன், நீ யாரை உயர்த்தணும்? உன்னை யார் உயிரோடு வச்சுருக்காங்க? இந்த தொழிலை யார் கொடுத்தது உனக்கு? ஊழியம் செய்கிற தொழில். நீ அந்த ஊழியக்கார, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை நீ விட்டுட்டு பணம் கொடுக்குறவங்கக்கிட்டேயும் கிடைக்கிற இடத்துலையும் போய் நீ அப்படியாவா, நீ இப்படியாவா, உனக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும், உனக்கு நல்ல புதிய வீடு கட்ட கொடுப்பார் ஆண்டவர், நீ விமானத்தில் பறக்க போகிற, உனக்கு அவங்க பெரிய காரு கிடைக்கும், உனக்கு ஃபேக்ட்ரியில் ஓனர் ஆகுவ, நீ இதெல்லாம் என்னையா அநியாயமாக போய் சொல்கிறேன். ஆண்டவர் நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எனக்கு தண்டனை கொடுங்கிறேன். நான் பாவம் செய்ய தண்டனை கொடும், அது சந்தோஷமாக ஏற்றுக்கிடலாம். இவனுமா தண்டனை பாவத்துக்கு மேலே பாவம், பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கய்யா. நான் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு குறைவில்லை. எனக்கு 72 வயசு. சத்தியமாக ஆண்டவர் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன் ஐயா. இந்த பைபிளை வச்சு நான் ஆணையிட்டு சொல்கிறேன், இது பொய் கிடையாது, பொய்ப்புள் வசனம் கிடையாது. இது ஆண்டவருடைய உயிருள்ள வசனம். இன்றைக்கி விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு சொல்கிறேன் ஐயா. எனக்கு எதுவும் ஆசை கிடையாது ஐயா. ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லணும். எனக்கு ஒரே ஆசை தான், நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆனால் எனக்கு நான் இன்னும் சொல்ல நேரம் இல்லை. எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். 3 வருஷம் முழங்கால் படிவிட்டு கண்ணீரோடு ஜெயிப்பேன். பாட்டு ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பூரா கம்ப்ளீட் பாட்டு, ஃபாதர் பெர்க்மாஸ் பாட்டு. அங்கே அப்போ வந்து டேப் ரெக்கார்டு பாடிக்கிட்டு இருப்போம். நான் கேட்பேன், பாடுவேன் அந்த அவர் கூட சேர்ந்து. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் கண்ணீரோடு ஓடுயா. அந்த கண்ணீர், என்னுடைய கண்ணீர் ஒவ்வொரு சொட்டுக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கணக்கு வச்சுருக்காரு. அதுக்காக தான் இன்றைக்கி நான் பலன் அனுபவிக்கிறேன். ஆனால் இந்த ஊழியக்காரனை வச்சா நான் அழுதையா. எனக்கு ஒன்று குறையும் கிடையாது. எனக்கு 2 மகன் இருக்கா, 2 மருமக இருக்காங்க, 2 பேரன், ஒரு பேத்தி இருக்காங்க. என்னுடைய மனைவி இருக்கா, நல்ல அழகான மனைவி இருக்கா, பார்க்கறதுக்கு நல்ல தைரியமாக நல்ல அழகாக இருக்கா. அந்த மாதிரி மனைவியை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் எனக்கு என்ன வேதனை சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ஆண்டவர் இந்த வரத்தை கொடுத்தாரு, அது பெரிய தப்பாயிட்டு. நானும் பாவத்தில் இருந்தேன் எத்தனையோ வருஷமாக. ஆனால் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு மறுதளிக்கலை. அவரை விட்டு வேறு தேவனை எதிர்பார்க்க கூட நான் போக மாட்டேன், முகத்தை கூட பார்க்க மாட்டேன் ஐயா. அந்த மாதிரி வீட்டில் நான் பிரவேசிக்க மாட்டேங்க. எவ்வளோ விசேஷம் எந்த இருந்தாலும். இன்றைக்குள்ள ஊழியக்காரனே போகிறான் அவங்க வீட்டுக்கு. சொல்லுங்கப்பா, எதுக்கு? பணம் கிடைக்குமே, பணத்துக்கு அழுதானோ. ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? மனம் இறங்கக்கூடிய தேவர், கண்ணீரை காண்கிற தேவர், தயவுள்ள தேவர். அந்த மாதிரி தேவன்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தால் அவர் உடனே தண்டனை கொடுக்க மாட்டார் ஐயா. இப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் மகன் மனம் திரும்பணும், வரணும் என்று. இதில் லூக்கா 7:6 பார்த்தீங்கன்னா, லூக்கா 7:6